நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்போம், நாளை தலைமுறைக்கு வாழ்வு அளிப்போம் என்ற லட்சிய முழக்கத்துடன் நாம் தமிழர் கட்சி இங்கே சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்கிறது. என் அன்பான உறவுகளே, ஒருபுறம் திமுக தன்னோட 34 மந்திரிகளை, குறுநில மன்னர்களை இந்த நிலத்திலே இறக்கிவிட்டு 5000 தோடு, தொங்கட்டான், மூக்குத்தி, கொலுசு என்று கொடுத்து மக்களை வாக்கு அல்ல பார்க்கிறது. மறுபுறம் பிஜேபி வழக்கம் போல சாதி அரசியலை பேசிக்கொண்டு எதிர்த்து செயல் இருக்கிறது. இதற்கு நடுவிலே சாதி மதம் கடந்து இன உணர்வை ஊட்டி தங்க அபிநயா வாக்கு சேகரித்து கொண்டிருக்கிறார். தமிழர்கள் ஒரு நாள் இவர்களை வெல்ல வைப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு ஒன்றுதான் நமக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு. இந்த அரசியல் களத்திலே எந்த சமரசமும் இல்லாத சண்டை போடக்கூடிய அண்ணன் சீமான் தலைமையிலே தமிழர் நிலத்திற்கு விடியல் இல்லை என்றால் பிறகு எவன் காலத்திலும் இங்கு விடியல் வராது. அழகாக சொல்லுவார் அண்ணல் அம்பேத்கர், கல்வியின் நோக்கம் என்பது ஒருவனை சிந்திக்க தூண்டுவதாக மட்டும்தான் இருக்க வேண்டும். அப்படித்தான் அண்ணன் சீமான் உங்களை ஒவ்வொருவருக்கும் உங்கள் சிந்தனையை தூண்டக்கூடிய அரசியல் விதைகளை தமிழ்நாடு முழுக்கும் சிற்றூர்கள் எங்கும் அவன் பரப்பி கொண்டு விதைத்துக் கொண்டு இருக்கிறான். எந்த நம்பிக்கை? விதைத்தவன் உறங்கிவிட்டாலும் விதைகள் உறங்காது என்ற பெருத்த நம்பிக்கையோடு தான் இந்த விதைகளை விதைத்துக் கொண்டிருக்கிறான். அது முளைத்து கொண்டிருக்கிறது. அதற்கு அச்சாரமாகத்தான் ஒதுக்கப்பட்ட இடத்தில் ஓரமாக கொடுத்தாலும் இவ்வளவு பெரிய மக்கள் எழுச்சியில் நின்று அண்ணன் சீமான் பேச இருக்கிறார். நீ எங்களை ஒடுக்க நினைக்கிற, அடக்க நினைக்கிற, மடக்க நினைக்கிற, ஒடுக்கவோ மடக்கிறதுக்கோ கொடையலடா, தமிழீழ விடுதலை புலிகளின் படையடா சீமான் தம்பிமார்கள். நீ கழுதை புலிகளை தான் இது நாள் வரை உன் அரசியல் வரலாற்றில் வாழ்வில் கழுதை புலிகளை சந்தித்தாய். இப்பொழுதுதான் நீ சரியாக விடுதலை புலிகள் இந்த களத்தில் நீ சந்திக்கிறாய். மாற்றம் என்பது சொல்லல்ல என்பான உறவுகளே, அது செயல். அந்த செயல் வடிவத்தைத்தான் அண்ணன் சீமான் எதிர்பார்க்கிறார், அதை விதைக்க இருக்கிறார். என் தம்பி துரைமுருகன் சொன்னான் அல்லவா, நாங்க போனோம் இன்னைக்கு ஆம்ஸ்டாங் படுகொலை இதுக்கு அண்ணன் அதுக்கு போனாங்க. தம்பி ஆம்ஸ்டாங்கோட மனைவிக்கு அண்ணன் ஆறுதல், அதாவது தாங்க முடியல, அண்ணன் வாகனத்தில் வரக்குள்ள சொல்லிட்டு வந்தாங்க, 2 வயசு குழந்தைப்பா, இது இந்த படுகொலை திமுகவுக்கு தெரியாமல் நடந்திருக்காது, நடக்க வாய்ப்பில்லை என்றார்கள். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் அன்பான உறவுகளே, இவர்கள் ஒருபோதும் இவர்கள் யாருக்கும் பயனற்றவர்கள், இவர்கள் யாருக்கும் உதவ மாட்டார்கள். ஒரே ஒரு இதுதான் அவன் நிற்கிறான், இஸ்லாமியர் வாக்கு, கிறிஸ்தவர் வாக்கு, ஆதி தமிழர் வாக்கு. 1 கோடி வாக்கை நம்பித்தான் திமுக அந்த களத்தில் இருக்கிறது. என் அருமை சொந்தங்களே, எந்த இடத்துல இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களுக்கு திமுக நின்றது? எந்த இடத்துல ஆதி தமிழருக்கு திமுக நின்றது? மேல்பாதியா, வேங்க வயலா? வெறும் 350 குடியிருப்பு கொண்ட வேங்க வயலில் இது நாள் வரைக்கும் குற்றவாளிகளை தண்டிக்க துப்பட்ட இந்த திமுக ஸ்டாலின் அரசா ஆதி தமிழர்களை பாதுகாக்க போகிறது? அரசியல் படுகொலைகள் இந்த 30 நாள்ல 133 படுகொலை தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. நம்ம சென்சஸ் எடுக்கிறாரு, வியாபாரம் குறைஞ்சது கமிஷனர் சொல்றாரு, போன மாசம் வியாபாரம் குறைஞ்சிருச்சு, இந்த மாசம் கூட்டிருக்கு. அது ஐயா என்ன விளக்கு? போன வருஷமும் உங்க ஆட்சி தான், இந்த வருஷம் இந்த ஆட்சி தான். இது யார் தடுக்க வேண்டும்? யார் நிறுத்த வேண்டாம்? அண்ணன் சீமான் தான் சொல்கிறார், குற்றம் செய்த பிறகு குற்றவாளியை பிடித்து அடைக்கக்கூடிய காவல்துறை அல்ல, குற்றம் நடப்பதற்கு முன்பாக குற்றவாளிகளை தடுக்க வேண்டும். அதுதான்டா தமிழ் தேசிய காவல் படை, சீமான் காவல் படை. அது நடக்கும், நடந்தேறும். நேற்று நடந்த கூட்டத்தில் காவலாளிகள் தம்பிகள் கிட்டத்தட்ட ஒரு 8-10 பேர் பின்னாடி நின்று அண்ணன் சீமான்ட்ட சொல்லுங்கன்னாங்க. நாங்க எல்லாரும் லஞ்சம் வாங்கறதுல காவல்துறையில 85 விழுக்காடு லஞ்சமே வாங்காத துறைகள்ல நாங்க இருக்கிறோம், குறிப்பிட்ட சில பேர் தான் வாங்குறாங்க. இந்த கல்வராயன், சேர்வராயன் உள்ள மலைப்பகுதியெல்லாம் வந்து காவலர்கள் கள்ளச்சாயத்தை ஒழிக்கணும் அப்படின்னு ஏற போனா காலம்பரம் 8 மணிக்கு ஏறினா மதியம் 2 மணிக்கு தான் போய் சேருவாங்க. 2 மணிக்கு போய் அங்க ஆய்வு செஞ்சுட்டு திருப்பி வர்றதுக்கு நைட்டு 9 மணி ஆகும். அவர் சொன்னாரு, நீ அண்ணன் சீமான்ட்ட சொல்லுங்க, ட்ரக்கிங் மலையேற்ற பயிற்சி கொண்ட ஒரு சிறப்பு காவல் படையை உருவாக்க சொல்லி பேசுங்கன்னு சொன்னாரு. யோ அண்ணன் பேசுவாரு, ஆனா நாம் தமிழர் திட்டத்தில் இருக்கு, எங்கள் ஆட்சி வரைவில் இருக்கு, தனி கமாண்டோ, தனி ரெஜிமெண்ட் அண்ணன் போடுவாங்க. நீங்க அதுக்கு என்ன பண்ணணும்? சரியானவங்க ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கணும். ஒரு பழமொழிதான், கடந்த காலத்தை எவன் மறக்கின்றானோ அவன் மீண்டும் சபிக்கப்படுகிறான். நேற்றைய வரலாற்றை அறியாதவனுக்கு இன்று என்ன நடக்கிறது என்று புரியாது, இன்று என்ன நடக்கிறது என்று புரியாதவனுக்கு நாளைய பற்றிய சிந்தனை கிடையாது. அதுதான்
வரலாற்றை படிக்காத ஒரு சமூகம் ஒருபோதும் வரலாற்றை படைக்காதுங்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். அதுதான் தமிழ் தேசிய இனத்துக்கு வரலாற்றை கற்பித்துக் கொண்டு இருக்கிறான் சீமான். வரலாற்றை படைப்பதற்காக உங்களுக்கான ஒரு வாய்ப்பு தான் இருக்கிறது. இங்க நிற்கக்கூடிய 3 வேட்பாளர்களும் தெளிவான சிந்தனை கொண்டு ஆகச் சிறந்த அறிவாளி தங்க அபிநயா. சீமான் நிறுத்துவது அத்தனை முத்துதான். அது விக்கிரவாண்டியில் தூத்துக்குடியில் மூழ்கி முத்தெடுத்த ஒரு முத்து. விக்கிரவாண்டி எங்களின் சொத்து, மக்களின் சொத்து. தங்கை நீங்க வெளில வச்சு பாருங்க, அதிரும் சட்டமன்றம் அதிரும். நீங்க அனுப்பின பூரா அத்தனை பேர் சாணி தட்டுற பயிரோட சட்டமன்றத்துக்கு அமைச்சிருக்கிற ராட்டி தட்டுற பயிலுவோ, எரிராட்டி தட்டுற பயிலுவோ. நீ இப்பதான் சட்டமன்றத்தில் ஒரு புலியை சந்திக்கணும், உங்களுக்கான குரலா நீங்க பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வாக்களித்து வெள்ள வைக்கணும் தங்க அபிநயாவே தான். வேற மாற்று இல்லை. உங்களுக்கான கடைசி வாய்ப்பு தான், லாஸ்ட் ட்ரம்ப் கார்டு நாம் தமிழர் தத்துவம் தான், வேற எதுவுமே கிடையாது. சாதி சாதியா பிரிச்சு வச்சிருக்கான். நிலைமையை பாருங்க. 1 கோடி பறையர் சமுதாயம் ஆள முடியவில்லை, 1 கோடி படையாட்சி சமுதாயம் ஆள முடியவில்லை. வெறும் 3000 குடும்பத்தை கொண்ட கருணாநிதி குடும்பம் ஆளுகிறது என்றால் எங்களுக்குள் ஏற்படுத்தப்பட்ட பிளவுதான் காரணம். அந்த பிளவை தைக்க வந்த நூலும் ஊசியும் தாண்டா அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும். எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாங்கன்னு தான் கேட்கிறோம். வீதி வீதியா போறோம். இதுல என்னன்னா, இப்ப நான் வெள்ளிக்கிழமை அந்த தொழுவைக்கு போனேன். என் தம்பி துரைமுருகன், தங்கச்சி அபிநயா அந்த அஜரத்திட்ட ஆலிம்கிட்ட அந்த உலமாட்ட பேசுறாங்க. அவர் பாவமா இருந்துச்சு. என்ன பண்றது, நான் ஏதாவது எதுவும் பேசிட்டா ஜமாத்துல என்ன வேலையை விட்டு நீக்கிடுவாங்க, அதுக்காக நான் பேசாம இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்ப உங்களுக்கான ஒரே வாய்ப்பு, என் இஸ்லாமிய சொந்தங்களே, கிறிஸ்துவ சொந்தங்களே, ஆதி தமிழர்களே, தமிழ் தேசிய இனத்தில் பிறந்தவங்கள் ஒவ்வொருக்குமான கடமை இந்த அரசியலை, தூய அரசியலை இந்த நிலத்தில் மலர செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டியது நாம் தமிழர் கட்சி தான். எங்க தங்க அபிநயா அவர்களுக்கு இந்த ஒளிவாங்கி சின்னத்தில் ஒரு வாக்கை செலுத்தி அவரை ஆகச்சிறந்த சட்டமன்றத்தின் ஆகச்சிறந்த உங்கள் குரலாக அவரை ஒழிப்பதற்கு நீங்கள் முன்வர வேண்டும். அதற்கு இந்த ஒளிவாங்கி சின்னத்தில் ஒரு வாக்கை செலுத்த வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.